சபரிமலையில் முத்தாய்ப்பு நிகழ்வாக மகரஜோதி தரிசனம் இன்று நடைபெறவுள்ள நிலையில் பொன்னம்பலமேட்டில் ஜோதி வடிவில் காட்சி தரும் ஐயப்பனை காண பக்தர்கள் அங்கு குவிந்து வருகின்றனர். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சதாம். வணக்கம் சதாம், விவரங்கள். வணக்கம். அதாவது இன்று சபரிமலையில் பொன்னம்பலமேட்டில் ஜோதி வடிவில் ஐயப்பர் காட்சியளிக்க உள்ளார். இன்று காலை முதல் சபரிமலை ஐயப்பரை காண்பதற்காக ஏராளமான லட்சக்கணக்கான பக்தர்கள் கூட்டமாக தரிசனம் செய்து வருகின்றனர். பிரசித்தி பெற்ற ஐயப்பன் கோவில் மகர விளக்கு மண்டல பூஜைக்காக கடந்த நவம்பர் மாதம் நடைபெறப்பட்டுள்ளது. தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் சபரிமலையில் சாமி தரிசனம் செய்வதற்காக குவிந்து வருகின்றனர். இந்த வேளையில் மண்டல காலம் கடந்த வாரம் நிறைவேறியுள்ளது. முக்கிய நிகழ்வான மகர விளக்கு இன்று நடைபெற உள்ளது. மகர ஜோதியில் பொன்னம்பலமேட்டில் பக்தர்களுக்கு 3 முறை ஒளியாக ஐயப்பர் இன்று காட்சியளிக்க உள்ளார். இதற்காக பல்வேறு ஏற்பாடுகளை தேவஸ்வம் போர்டு சார்பில் பக்தர்களுக்கான ஏற்பாடுகளை செய்யப்பட்டுள்ளது. இதையொட்டி கடந்த 2 நாட்களாக தந்திரி கண்டகாரு மகேஷ் மோகனாறு தலைமையில் சுத்தி கிரியை பூஜைகள் நடந்தது. கோவிலில் நேற்று முன்தினம் பிரசாத சுத்தி பூஜைகளும் நேற்று பிண்ட சுத்தி பூஜையும் நடந்தது. பந்தல அரண்மனையிலிருந்து கொண்டு வரப்படும் திருவாபரண பெட்டி இன்று மாலை 6:15 மணி அளவில் சன்னிதானத்தை வந்தடையும். தேவஸ்வம் போர்டு அமைச்சர் VN வாசலும் திருவாங்கூர் தேவஸ்வம் போர்டு தலைவர் K ஜெயக்குமார் உள்ளிட்டோர் திருவாபரண பெட்டி வரவேற்று ஏற்றுக்கொள்வார்கள். இன்று மாலை 6:40 மணிக்கு திருவாபரண சுவாமி ஐயப்பருக்கு அணிவிக்கப்பட்டு தீபாராதனை நடைபெற உள்ளது. மேலும் ஐயப்ப பக்தர்கள் கூட்டங்களை கட்டுப்படுத்துவதற்காக காவல்துறையினரும் தயாராக உள்ளதாகவும் தேவசூர் தலைவர் செய்தியாளர் சந்திப்பில் கூறியுள்ளார். மேலும் மகரஜோதி தரிசனம் முடிந்து திரும்ப செல்லும் பக்தர்கள் கூட்ட நெரிசல் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கூடுதலாக அரசு பேருந்துகள் பம்பியிலிருந்து இயக்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த காலங்களில் பக்தர்கள் சபரிமலையில் தங்குவதற்கு அறைகள் வழங்கப்படாத நிலையில் இந்த ஆண்டு முன்பதிவு வசதிக்கு ஏற்படுத்தப்பட்டு அறைகளின் தங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சதா.